அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். மகாலயபட்ச காலத்தில் முன்னோர் படத்திற்கு முன்பாகவும் காகத்திற்கும் தினமும் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் என்ன நெய்வேத்தியம் வைத்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், ஒவ்வொரு நாளுக்குண்டான சிறப்பு படையல் என்னன்னு நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் மகாலயபட்சம் 10ஆம் நாள் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு தகவல். மகாலய அமாவாசை தவறவிட்டு விடாதீர்கள். இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முறைப்படி செய்யுங்க. அப்போ தான் பித்ரு சாபமும் முன்னோர் சாபமும் இல்லாமல் குடும்பம் நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்த ஆண்டு மகாலய அமாவாசைக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக காசி மயானக்கரையில் ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விவரங்கள் தெரிந்து கொள்ள பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகாலயபட்சம் 10ஆம் நாள் காகத்திற்கு ஏதேனும் கலவை சாதம் நெய்வேத்தியமாக படையுங்கள். கலவை சாதம் அது எதுனாலும் சரி, புளி சாதமாக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம், தக்காளி சாதமாக இருக்கலாம், சாம்பார் சாதமாக இருக்கலாம். உங்களால் எதை செய்ய முடியுமோ ஏதேனும் கலவை சாதத்தை தயார் செய்து காகத்திற்கு வையுங்கள். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணீர் வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர் படத்துக்கு முன்பாகவும் ஏதேனும் கலவை சாதமும் தண்ணீரும் வைத்து படைத்து வணங்குங்கள். முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.